Oh, Lamb of God. அதோ தேவ ஆட்டுக்குட்டி. Oh, I see the Lamb of God. அதோ நான் தேவ Who ஆட்டுக்குட்டியை is going to die பார்க்கிறேன். for the sins of this world. ஜனங்களுக்காய் மரிக்க போகிற தேவ ஆட்டுக்குட்டியை பார்த்தேன். And now this is the Lamb of God who had died for all our sins. Jesus said it is finished. இயேசு எல்லாம் முடிந்ததுன்னு The சொன்னபோது Bible says there was a dark in the world. இந்த உலகம் முழுவதும் இருளானது. And there was earthquake. அங்கே பூமி அதிர்ச்சி உண்டானது. From 12 p.m. to 3 p.m. 12 மணி முதல் 3 மணி For வரை 3 hours there was a dark. 3 மணி நேரம் கூடாது. கர்த்தரை விட்டு கொடுக்கவே கூடாது. எந்த நேரத்திலும் யார் நிறுத்தினாலும் நிறுத்துன்னு சொன்னாலும் பாருங்க, கர்த்தர் என்னை இப்படி இந்த பாவத்திலிருந்து மீட்டார், இப்படி கஷ்டத்திலிருந்து என்னை மீட்டார்னு சொல்லணும். ஹல்லேலூயா. மீட்ட தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். நம்ம நேசமும் பாசமும் உடைய அந்த இயேசுவை ஆராதிக்க போகிறோம். நமக்கு சுகமும் பலமும் தந்த அந்த இயேசுவை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயங்கர குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து நம்மளை தூக்கி எடுத்து கண்மலையில நிறுத்தி கர்த்தரை துதிக்கிற துதியை நம் உதடுல கொடுத்த அந்த இயேசுவை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் இருக்க வீடும் கொடுத்த தெய்வத்தை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இரவும் பகலும் தூங்காம பாதுகாத்த தெய்வத்தை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. 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 ஆமென். தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா. ரெண்டு கைகளை உயர்த்தி வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமே துணையா. வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவே வாங்க 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 வாங்க. குரலரவா சந்தரு வாங்க ஆவியானவரே, வருக ஆவியானவரே, ஜீவன் தரும் ஆவியே,
ஜீவன் தரும் ஆவியே, ஜீவன் தரும் ஆவியே, பலன் தரும் ஆவியே, நான் சொல்ல சொல்ல வருக வருக என்று சொல்லுங்க. தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆவியானவரே, சாவுக்கு எதுவான உடைய சரீரங்கள் உயிர் பெற செய்யும் என்று சொன்ன ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற ஆவியானவரே, சும்மா இருங்க உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆவியானவரே, வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிற ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற ஆவியானவரே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினால் ஆகும் என்று சொன்ன ஆவியானவரே, ஓ தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராதபடி அன்பும் பலமும் தெளிந்த புத்தி ஆவியை தந்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்ன ஆவியானவரே, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின கர்த்தருடைய ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிறபடினால் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, தாகமுள்ளவன் மேல் என் ஆவியும் வறண்ட நிலத்தின் மேல் என் தண்ணீரை ஊற்றுகிற ஆவியானவரே, ஹல்லேலூயா. வாங்க ஆவியானவரே, உயிர்ப்பிக்க வாங்க ஆவியானவரே, இயேசுவை உயர்த்த வாங்க ஆவியானவரே, எங்களை சாட்சியாய் நிறுத்த வாங்க ஆவியானவரே, எங்களுக்கு விசுவாசம் தர வாங்க ஆவியானவரே, எங்களுக்கு பரிசுத்தம் தர வாங்க ஆவியானவரே, ஆவியானவர் பயங்கரமா நிரம்பி இருக்கிறார். ஒரு சக்கனா மகிமை நம்ம நிரப்பி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தீய ஆவிகளை பிடுங்கி வேரோடு பிடுங்கி சுட்டரித்து கொண்டிருக்கிறார். ஆவியானவருக்கு ஏசாயா 4:3 சுட்டரிப்பின் ஆவின்னு பேரு. ஓ ரதலமா சிக்கரமா ஹந்தரமோ சந்தரா ரூதரமௌதலதனமௌதனதனமௌ சந்தரோ. இந்த சந்ததி மேல் ஆவியும் இந்த சந்தானத்தின் மேல நான் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆவியானவரே, ஹல்லேலூயா. ஆவியானவர் தீர்க்க தரிசன ஆவியோடு இறங்கியிருக்கிறார். சுகமளிக்கும் ஆவியானவரோடு இறங்கியிருக்கிறார். தடைகளை உடைக்கிற ஆவியானவரோடு இறங்கியிருக்கிறார். குடும்பத்தை இணைக்கிற ஆவியானவர் வந்திருக்கிறார். பிள்ளைகளை சேர்த்து அணைக்கிற ஆவியானவர் வந்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஊழியத்திற்கு ஆவிக்குரிய காரியங்களுக்கும் சபை வளர்ச்சிக்கும் திறந்த வாசலை வைத்திருக்கிற ஆவியானவர் வந்திருக்கிறார். எல்லாரும் கைகளை தட்டி ஆவியானவரே வருக 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 வருக. புறாவை போல இறங்குங்க, காற்றை போல இறங்குங்க, அக்னியை போல இறங்குங்க, அபிஷேக எண்ணெயா இறங்குங்க, பின்மாறி முன்மாறியா மழையா இறங்குங்க, பனி துளி போல இறங்குங்க ஆவியானவரே. அச்சாரமாக முத்திரையாக எங்க மேல இறங்குங்க ஆவியானவரே. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை
கைகளை உயர்த்தி ஓ கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஓஷானா உன்னத தேவனே ஓஷானா 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 கைகளை உயர்த்தி ஓஷானா ஓஷானா சிலுவையினார் மீட்டவரே ஆராதனை ஆராதனை சிறகுகளா மூடுபவரே ஆராதனை ஆராதனை ஓஷானா உன்னத தேவனே ஓஷானா 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 வழி நடத்தோ விண்ணீரே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை ஓஷானா உன்னத தேவனே ஓஷானா 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 யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓஷானா உன்னத தேவனே ஓஷானா 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 ரெண்டு கைகளை உயர்த்தி அருமை இரட்சகர் இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி விலைக்கரையமாய் நம்ம வாங்கினாரே, சுய இரத்தத்தினாலே நம்மளை சம்பாத்தியம் பண்ணினாரே, காணியாட்சிக்கு புறம்பே கிடந்த நம்மை, கிறிஸ்துவுக்கு அந்நியரும் பரதேசியுமாயிருந்த நம்மை தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு அந்த நேசருடைய முகத்தை பாருங்க, அந்த கல்வாரி முகத்தை பாருங்க. ஓ ஹல்லேலூயா, அந்த நேசரை பாருங்க. ஓ ஹல்லேலூயா. சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகும் போது இவர் நம்மளை தேடி வந்தாரே. ஓ ஓ ஹல்லேலூயா. இயேசு நம்மை ரட்சித்தாரே, இயேசு நமக்கு உதவி செய்தாரே, நம்முடைய நோய்கள் எல்லாம் தீர்த்தாரே, நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீர்த்தாரே இயேசு. ஓ ரபா ஷகரபா. கைகளை உயர்த்தி வாழ்க வாழ்கன்னு சொல்லுங்க. எழுந்து போனதை தேடவும் மீட்க வந்த இயேசுவே, பயங்கர குழியிலும் உளையான சேற்றில் இருந்த எங்களை தூக்கி எடுத்த இயேசுவே, கண்மலையிலே நிறுத்தி எங்களை அடிகளை உறுதிப்படுத்தி கர்த்தரை துதிக்கிற துதிய நாவில் கொடுத்த இயேசுவே, வாழ்க வாழ்க. ஓ
பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்த எங்களை உயிர்ப்பித்த இயேசுவே வாழ்க வாழ்க. கிறிஸ்துவுக்கு தூரமாய் அந்நியராய் இருந்த எங்களை ரட்சித்த இயேசுவே வாழ்க வாழ்க. எங்கள் ஜீவனை காட்டிலும் உயர்ந்த இயேசுவே வாழ்க வாழ்க. எங்கள் மனைவி பிள்ளைகளை காட்டிலும் மேலான இயேசுவே வாழ்க வாழ்க. ஓ சப விசுவாசிகளை காட்டிலும் மேலான இயேசுவே வாழ்க வாழ்க. தங்க வைரம் வைடூரியத்தை பார்க்கலும் மேலான இயேசுவே வாழ்க வாழ்க. செல்வம் கனம் மகிமை பேர் பிரஸ்தாபத்தை பார்க்கலும் மேலான இயேசுவே வாழ்க வாழ்க. மறக்கப்பட்டவங்க, உடைக்கப்பட்டவங்க, நொறுக்கப்பட்டவங்க, தற்கொலைக்கு ஆயத்தமா இருக்கவங்களை தேடி வந்து ரட்சிக்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. ஏழைகள், திக்கற்றவர்கள், அனாதைகள், ஆதரவற்றவர்கள், விதவைகளை தேடி வந்து ரட்சிக்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. குருடர், செவிடர், முடவர், சப்மம், குஷ்டரோகி, 12 வருட வியாதி, 18 வருட வியாதி, 38 வருட வியாதியை தேடி வந்து சுகம் கொடுக்கிற இயேசுவே வாழ்க வாழ்க. தண்ணீரை திராட்சரசமாக்கின இயேசுவே தண்ணீரிலே கலரும் மனமும் சுவையும் கொடுத்த இயேசுவே வாழ்க வாழ்க. மணமகனை பெருமைப்படுத்தின இயேசுவே வாழ்க வாழ்க. 4ஆம் ஜாமத்தில் கடல் மீது நடந்து வந்து சீசர்களை காப்பாற்றின இயேசுவே வாழ்க வாழ்க. ஆவேசம் என்று சொல்லும் பொழுது நான் தான் பயப்படாதீங்கள் என்று ஓ தைரியப்படுத்தின இயேசுவே வாழ்க வாழ்க. நீராய் இருந்தா கடல் மீது நடக்க கட்டளையிடும் என்று பேதுரு சொல்லும் போது நடந்துவான்னு சொன்ன இயேசுவே வாழ்க வாழ்க. அவன் அமிழ்ந்து போகும்பொழுது அவனை தூக்கி எடுத்து நிறுத்தின இயேசுவே காற்றையும் கடலையும் கொந்தளிப்பையும் அடக்கி போட்ட இயேசுவே கைகளை தட்டி கர்த்தருடைய மகிமை இறங்கி இருக்கிறது. 2 மீன் 5 அப்பத்தை பெருகச் செய்த இயேசுங்க வந்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. 7 மீன் 7 அப்போ சிறு மீனை ஆசீர்வதித்து பெருகச் செய்து 4000 பேர் சாப்பிட்டு மீதி 7 கூட நிறைய எடுக்க வைத்த இயேசுங்க வந்திருக்கிறார். உனக்கு அற்புதம் செய்த இயேசு வந்திருக்கிறார். உண்மையில் நினைவாயிருக்கிற இயேசுங்க வந்திருக்கிறார். உன் பிள்ளைகளை ஒளிவமர கஞ்சுகளை போல பாதுகாத்த இயேசு உன் கூட இருக்கிறார். உன் பிள்ளைகள் இஸ்ரவேலில் அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்க செய்கிற இயேசுங்க வந்திருக்கிறார். எல்லாரும் கைகளை தட்டி ரமமமமமமம யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். கைகளை உயர்த்தி நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஒவ்வொருவரும் சொல்லுவோம் நீர் மாத்திரம் போதும். ஏமே நீர் மாத்திரம் போதும். ஆமே நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோகி சிருஷ்டிப்பின் தேவனே உன் வார்த்தையால் உருவாக்கி யெகோவா பரிசுத்த உன்னத நீரே உம்மை போல் வேறு தேவன் இல்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தன்
என் ஆத்மநேச என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீ, என்னையே மீட்க உம்மையே தந்தீ, உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். கைகளை உயர்த்தி சிரித்த முகத்தோடு மாத்திரம் போதும், புன்னகையோடு மகிழ்ச்சி மாத்திரம் கம்பீரத்தோடு மாத்திரம் போதும் எனக்கு. ஒவ்வொருவரும் சொல்லுங்க சிரித்த முகத்தோடு, நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நம்மை தூக்கி எடுத்த இயேசு மாத்திரம் நமக்கு போதும். நமக்காக ஜீவன் தந்த இயேசு மாத்திரம் நமக்கு போதும். நமக்காக காயப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு, ஓ ஹல்லேலூயா, நமக்காக ஜாமீன் கொடுத்து நம்மளை வெளியே கொண்டு வந்த அந்த இயேசு மாத்திரம் நமக்கு போதும். உன்னை நான் வாழ வைப்பேன், திக்கற்றவளாக உன்னை விடேன் என்று சொன்ன இயேசு மாத்திரம் நமக்கு போதும். இயேசுவே நீர் மாத்திரம் எனக்கு போதும் 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 போதும். கர்த்தருடைய அந்த பிரசனம் இறங்க, சக்கன மகிமை சபையை நிரப்புகள், வஸ்திர தொங்கல் சபையை மூடிக்கொண்டிருக்கிறது. உன் கண்ணீருக்கு, உன் வேதனைக்கு, உன் கவலைக்கு இயேசு ஒரு முடிவு கட்டுகிறார். உன்னுடைய பிரச்சனைக்கு இயேசு ஒரு முடிவு கட்டுகிறார். உன் தோல்விக்கு இயேசு ஒரு முடிவு கட்டுகிறார். இன்றைக்கு உன் தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாறும், உன் கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாறும், உன் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும், உன் வியாதி ஒன்றை விட்டு நீங்கி பரிபூர்ண சுகம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தர் நல்லவன். கர்த்தரை துதிக்கிற துதி நம்முடைய உதடுல கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோன் தேவாலயத்தை கட்டின உடனே ஒரு கட்டளை இட்டார். எல்லா ஆசாரியரும் வாங்க, எல்லா ஆசாரியரும் வாங்க, உடன்படிக்கை பெட்டி வரட்டும், எல்லா ஆசாரியரும் வாங்க. தேவாலயம் எல்லாம் முடிஞ்சிருச்சு வேலை. இப்போ கிண்ணறம், நாகசுரம், தம்பூர் எல்லாம் எடுத்து தேவனை துதியுங்க. எல்லாம் கொண்டு வந்து கர்த்தரை பணிங்க. நீங்கள் பணிய 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 நீங்கள் கர்த்தரை துதித்து பாருங்க. உங்களை அறியாதபடி ஒரு சக்கன மகிமை தேவாலயத்தை மூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியம் செய்ய அந்த ஆசாரியர்களால் நிற்க முடியலையாம். அவ்வளோ பெரிய மகிமை வந்து இறங்குச்சு. ஆமா, நான் அதுக்கு பக்கத்தில் ஒரு பேர் எழுதி வச்சிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் துதிக்கும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மகிமை வந்து இறங்குச்சு. அல்லேலூயா. அவர்கள் ஏதோ ஒரு அக்கினியில் நிற்கிற மாதிரி பிரசன்ஸா இருக்கிறாங்க. அவர்களை ஏதோ ஒரு மகிமை ஆட்கொள்ளுது. அவருடைய முகம் பிரகாசமா இருக்கிறாங்க. ஆமா, அதாவது வெறுமையாய் துதிக்க துதிக்க வானத்திலிருந்து வருகிற அந்த மகிமையை பார்க்கிறாங்க. அந்த மகிமையை பார்க்கிறாங்க. அல்லேலூயா. துதி ரொம்ப முக்கியம், ஆராதனை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. 3 கூட்டத்தார் ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார். முதல் கூட்டத்தார் தேவ தூதர்கள். அவ்வாறு செட்டைகள் இருக்கும். 2 செட்டைகளால தன் முகத்தை மூடணும், 2 செட்டைகளால தன் காலை மூடணும். 2 செட்டைகளை விரித்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கைகளை உயர்த்தி அதற்கு அடுத்து ஒரு கட்டளை போட்டார். 4 ஜீவன், அந்த 4 சுவிசேஷம், 4 முகமுள்ள ஜீவன், 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் கிரீடங்களை கீழே இறக்கி வைத்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அப்படி துதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது
மனிதர்களாகிய நாம் நம்முடைய தலையை உயர்த்தினாரே, அதை நினைத்து நாம் துதிக்கணும். இந்த ஜனத்தை சொல்லுங்க, இந்த ஜனத்தை நல்லா சொல்லுங்க, உங்களை கர்த்தருக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். பிரதர் கிறிஸ்டோபர், உங்களை கர்த்தர் தம்முடைய மகன் என்று ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்துவேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கைகளை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் துதி சொல்ல வாரீங்க? ஆண்டவரை உயர்த்த உயர்த்த சத்துரு வெக்கப்பட்டு ஓடுவான். உயர்த்தி பாருங்க. ஒரு மனுஷங்கிட்ட ஒரு நியாயம் கிடைக்கணும். இப்போ வந்திருக்கிற எஸ்ஐ இந்த குற்றவாளியை விடுதலை செய்யணும்னா அந்த குற்றவாளி எஸ்ஐயை குறித்து கொஞ்சம் உயர்த்தணும். சார் நீங்க அப்படி, நீங்க இப்படி, ஆமா நீங்க ரொம்ப நல்லவங்க, போடா போடா எந்திரிச்சு போடான்றாரு. கை தட்டி உயர்த்த உயர்த்த விடுதலை கிடைக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு உயர்த்த போறீங்க? அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆமா, நான் பைபிள் காலேஜில் எங்கள் பிரின்சிபால் வாராருன்னா அப்போ தான் ஜெபம் பண்ணுற மாதிரிலாம் இருப்பேன். ஐயா உங்களை மாதிரி நான் ஜெபம் பண்ணலாம், கொஞ்சம் உயர்த்துவேன். சரி ஜெயராஜ் போப்பா போப்பா. யாரு எந்த மனுஷனை உயர்த்தினாலும் அந்த மனுஷனுடைய கண்கள்லேருந்து தயவு கிடைக்கும், இரக்கம் கிடைக்கும். அதை நீங்கள் அறிஞ்சிக்கோங்க. இயேசுவை உயர்த்துவோம், நம்முடைய வாழ்வு கிடைக்கும், நமக்கு செல்வம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். எத்தனை பேர் உயர்த்த வந்திருக்கீங்க? இயேசு நாமமே ஜெயநாமம். அந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மியூசிக் ஃபர்ஸ்ட் போடட்டும். இயேசு நாமமே ஜெயநாமம், ஜெயநாமமே இயேசு நாமம். ஆமா, அந்த நாமத்தை உச்சரிங்க. ஹல்லேலூயா. 1 2 3 4 கை தட்டி பாடுவோம். ஜெயநாமமே இயேசு நாமமே, இயேசு நாமமே ஜெயநாமமே. ஓ ஜெயநாமமே இயேசு நாமமே, இயேசு நாமமே ஜெயநாமமே. எல்லாம் கை தட்டி காலையிலே கர்த்தரை உயர்த்துவோம். அதிகாலையிலே கிண்ணறங்களோடு நாதஸ்வரங்களோடு உயர்த்தி இருக்கிறார்கள். வானத்திலும் பூமியிலும் உயர்ந்த நாமமே, வானத்திலும் பூமியிலும் உயர்ந்த நாமமே, சர்வ பூமிக்கும் மேலவரே உன்னத நாமமே, சர்வ பூமிக்கும் ஆண்டவரே உன்னத நாமமே. ஓ ஜெயநாமமே இயேசு நாமமே, இயேசு நாமமே ஜெயநாமமே, எங்கள் ஜெயநாமமே, இயேசு நாமமே, இயேசு நாமமே ஜெயநாமமே. மரணத்தின் கூர் உடைத்த இயேசு நாமமே, மரணத்தின் கூரை உடைத்த இயேசு நாமமே, ஓ பாதாளத்தில் வெற்றி சிறந்த இயேசு நாமமே, பாதாளத்தை வெற்றி சிறந்த இயேசு நாமமே, ஓ ஜெயநாமமே, இயேசு நாமமே, இயேசு நாமமே ஜெயநாமமே, ஜெயநாமமே, இயேசு நாமமே, இயேசு நாமமே ஜெயநாமமே.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஏசாயா 6வது அதிகாரம் 1-2 வசனத்தை பார்த்தீங்கன்னா, சேராபின்களும் கேராபின்களும் ஒருவருக்கு ஒரு முகம் பார்த்து 2 செட்டைகளால தன் முகத்தை மூடி, அடுத்து சொல்லுங்க, 2 செட்டைகளால தன் கால்களை மூடி 2 செட்டைகளை விரித்து, சொல்லுங்க என்ன சொல்லுவாங்க? தமேந்தி சொல்லுமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இப்போ ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை நீங்க வாசித்தா, 4 சுவிசேஷமும் 4 முகத்துக்கு அடையாளம், 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும். வாசிங்க. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக, சிங்காசனத்தில் இயேசு ராஜாவுக்கு வீற்றிருக்கிறவருக்கு முன்பதாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, தன் கிரீடம் வச்சு பாருங்க, அந்த கிரீடத்தை அப்படி கலட்டி வச்சு வணக்கமா விழுந்து ஆராதிக்கிறாங்க, கைகளை உயர்த்தி சிங்காசனத்துக்கு முன்பதாக. ஒரு பெருமை இல்லை. ஆமா, அது முகத்தை மூடினது. அந்த மகிமையின் தேவனை என்னால பார்க்க முடியலையே, அவ்வளவு மகிமை நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெற்றி மேல் வெற்றி தருகின்ற இயேசு நாமமே, ஓ நன்மையும் கிருபையும் பெருக செய்யும் உன்னத நாமமே, நன்மையும் கிருபையும் தொடர செய்யும் உன்னத நாமமே, ஓ ஜெய நாமமே, இயேசு நாமமே, இயேசு நாமமே, ஜெய நாமமே, ஆகா ஜெய நாமமே, இயேசு நாமமே, இயேசு நாமமே, ஜெய நாமமே. ஹல்லேலூயா. எல்லாம் உட்கார். பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் பாஸ்டர்கிட்ட வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லியிருந்தேன். கர்ப்பப்பையில் 8 சென்டிமீட்டரில் ஒரு கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கற்பக ஹாஸ்பிட்டலில் பிளட்டு 6.5 தான் இருந்துச்சு. அப்போ நான் கடவுள்கிட்ட கேட்டேன், ஏசப்பா அபிராமி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சுருந்தோம், ரொம்ப 60,000 ரூபா கிட்ட செலவாச்சு. அப்படிங்கும்போது ஒன்றுமே சொல்லவே இல்லை. கற்பக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் கடவுளுடைய கிருபையில் பாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போய் அட்மிட் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு 6.5 இருந்துச்சு, செகண்ட் டைம் போகும்போது 9.3 ஆயிடுச்சு, தேர்ட் டைம் போகும்போது இப்போ 12.2 ஆயிடுச்சு. கடவுளுக்கு நன்றி ஏற்கனவே எங்கள் அம்மாவுக்கு பிளட்டு கம்மியாகி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ ரொம்ப சுகத்தையும் பலனையும் கொடுத்து கடவுள் இவ்வளோ தூரமாக ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் பையனுக்கு ரொம்ப தலையில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் பாஸ்டர்கிட்ட கால் பண்ணி பேசினோம். அவரும் பேசினார், ப்ரேயர் பண்ணார். மூளையில் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. எம்ஆர்ஐ எடுக்க சொன்னாங்க. நான் ரொம்ப அழுது ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா எப்படியாச்சும் சுகபலத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது ப்ரேயர் பண்ணோம். அப்போ பாஸ்டப்பா சொன்னாங்க, நீங்கள் பயப்படாமல் போங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எம்ஆர்ஐ எடுத்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க தம்பிக்கு. அதுக்காக நன்றி சொல்கிறேன். 2 கொரிந்தியர் எழுதின நிருபங்கள் 5வது அதிகாரம் 21வது வசனம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக்கும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். Hallelujah. People of God, just a week ago we have celebrated Good Friday. ஒரு வாரத்துக்கு முன்பாகத்தான் நாம் இயேசுவின் சிலுவை பாடுகளை குறித்து கொண்டாடினோம். And we celebrated Easter. அதேபோல இயேசுவின் உயிர்த்தெழுதலையும் கொண்டாடினோம். The finished work of Jesus Christ on the cross. சிலுவையில இயேசு முடித்த அதை நாம் கொண்டாடினோம். On the third day he resurrected and he ascended, sitting above all the powers and understanding and all the heavens.
மூன்றாம் நாளிலே அவர் உயிர் தெழுந்து சகல அதிகாரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் மேலாய் அவர் உட்கார்ந்திருக்கிறதை நாம் கொண்டாடினோம். And now Jesus has every power in his hand and he is ruling over us. இப்பொழுது இயேசுவுக்கு சகலத்தின் மேலும் வல்லமை அதிகாரம் இருக்கிறது, நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார். John chapter 3 verse 16 it says, for God so loved the world he gave his only begotten son for us. யோவான் 3:16 நமக்கு தெரிந்த வசனம், தேவன் அன்பு செலுத்தினபடியால் விலையேறப்பெற்ற அன்பை செலுத்தினபடியால் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். He gave his only begotten son. அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். Not to condemn you, நம்மை நியாயம் தீர்ப்பதற்கல்ல, not to punish you, நம்மை தண்டிப்பதற்கல்ல, not to judge you, நம்மை தீர்ப்பு செல்வதற்கல்ல, not to expose you, நம்மை வெளியரங்கமாக்குவதற்கல்ல, not to bound you, நம்மை கட்டுவதற்கல்ல, but Jesus he came to show his love for you. அவருடைய அன்பை நமக்கு செலுத்துவதற்காக. How many people experience the love of the Lord Jesus Christ? எத்தனை பேர் இயேசுவுடைய அன்பை நாம் உணர்ந்திருக்கிறோம்? Hallelujah. People of God, if you are sitting here feeling condemned, ஒருவேளை நீங்கள் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் குற்றப்படுத்தப்பட்டு என்று யோசித்துக் கொண்டிருந்தால், if you are sitting here thinking that I'm punished because of what I have done in the past, ஒருவேளை நான் செய்த பாவத்தினாலே இப்பொழுது நான் தண்டிக்கப்பட்டேன் என்று ஒரு குற்ற மனசாட்சியோடு உட்கார்ந்து maybe you are sitting here feeling so inconvenient and you don't want to face this world anymore, you don't want to get into the presence of God anymore, you are just astraying yourself. ஒருவேளை இங்க உட்கார்ந்து கொண்டு இதுக்கு மேல நான் தேவனிடத்துல போக கூடாது, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள போக கூடாது, நான் அது எல்லாவற்றையும் விட்டு விலகி போகணும் என்று ஒருவேளை குழப்பத்தோடு உட்கார்ந்து இருக்கலாம். I am here to tell you that is not from God. ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறதில்லை. God he came to cover you. ஆண்டவர் உங்களை சேர்த்து அணைத்துக் கொள்ள வருகிறார். Jesus he came to hug you. அவர் உங்களை அரவணைத்து நேசிக்க வருகிறார். The Bible says he left all the 99 sheep and he came for the one sheep. அவர் 99 ஆடுகளை விட்டுவிட்டு ஒரு ஆடை தேடி வந்தார். There are many people who go after the 99. பலர் அந்த 99 ஆடுகளை தேடி போவார்கள். As long as I have 99 I'm okay. அந்த 99 ஆடுகள் இருந்தால் எனக்கு போதும். But Jesus he left the 99 behind and he came after that one sheep. ஆனால் இயேசு அந்த 99 ஆடுகளை விட்டுவிட்டு ஒரு ஆடை தேடி வந்தார். That's why you and me we are here serving the mighty God. அதனால் தான் நாமும் நீங்களும் இங்கே இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். Before the foundation of this world God has chosen us people of God. இந்த உலகம் உருவாவதற்கு முன்பாகவே தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. He formed us in his own image. அவரை போலவே அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். You are beautifully wonderfully created in the image of God. அவருடைய பார்வையிலே நாம் விலையேற பெற்றவர்களாக அழகாக நாம் And வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். also the Bible says he adopted us as a sons and as a daughter through the Lord Jesus Christ. நம்மை புத்திர சுவிகாரத்தோடு அவருடைய அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க ஒரு அதிகாரத்தோடு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். Touch your neighbor and tell them you have a father. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு என்று ஒரு தகப்பன் இருக்கிறார். And that father didn't give you the spirit of fear. அந்த தகப்பன் உங்களுக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை. That father gave you power and authority. பலமும் அன்பும் உள்ள ஆவியை You தந்திருக்கிறார். can come into his presence anytime anywhere and you can call Abba Father. அவருடைய பிரசன்னத்திற்குள்ள எந்த நேரத்திலும் வந்து நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கலாம். Hallelujah. Hallelujah. Touch your neighbor and tell him you are a child of God. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய You பிள்ளைகள். may not have a father, worldly mother, but you have a father in heaven. இந்த உலகத்தில் ஒருவேளை உங்களுக்கு தகப்பன் தாய் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு பரமபிதா இருக்கிறார். Hallelujah. People of God, sadly many Christians they don't understand what Jesus had done on the cross. பலருக்கும் கிறிஸ்து சிலுவையில என்ன செய்து முடித்தார் என்று முழுமையாய் புரிந்து கொள்வது முடியவில்லை. Even now in this generation many people come 30 years 40 years sitting in church every Sundays but they don't really understand the value of the gospel. பலரும் இப்பொழுது 30-40 வருடங்கள் சபைக்கு வந்தாலும் சுவிசேஷத்தினுடைய வல்லமை என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை புரிந்து கொள்ள I முடியவில்லை. asked one lady, why did Jesus died on the cross? And she replied, ஒரு சகோதரியிடம் கேட்டேன், சிலுவையில் இயேசு ஏன் மரித்தார்? she replied that Jesus died on the cross because his own friends betrayed him. அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? அவருடைய சொந்த நண்பர்களே அவரை துரோகம் செய்ததனால அவர் சிலுவையில் அறையப்பட்டார். And that's why Roman soldiers they caught him and they crucified him. அதனால தான் அந்த ரோமானிய போர் சேவகர்கள் அவரை சிலுவையில் அடித்தாங்கன்னு சொன்னாங்க. That is not the reason why Jesus died. அது காரணம் அல்ல இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு. No one can arrest Jesus. இயேசுவை யாராலும் கைது செய்ய முடியாது. No one can kill Jesus. இயேசுவை யாராலும் கொலை செய்ய The முடியாது. Bible says he himself gave for arrest. அவரே தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. He himself gave for us.
அவரே நமக்காய் ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. People of God, this generation's Christians, they don't walk in the fullness of God. இந்த சந்ததி கர்த்தருடைய பிரசன்னத்திலே முழுமையாய் நடக்கிறது இல்ல. Unfortunately, they carry the Bible every Sunday. They come, they worship 2 songs, 3 songs, and they go. They don't have a personal relationship with Yahweh, Jehovah, Jesus Christ. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வந்து சத்தியத்தை கேட்டு ஆராதித்தாலும் அவர்களுக்கும் யெகோவா தேவனுக்கும் இடையிலான நேரடியான தொடர்பு குறைந்து கொண்டிருக்கிறது. Who is this Jesus? இந்த இயேசு யார்? Why I have to worship him? நாம் ஏன் அவரை ஆராதிக்க வேண்டும்? What did Jesus done for me on the cross? சிலுவையிலே அவர் நமக்காய் செய்தது என்ன? What is the relationship with me and Jesus? இயேசுவுக்கும் எனக்குமான உறவு என்ன? And when Jesus was on the cross, the 6th word that he said, it is finished. சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டிருந்த பொழுது 6வது வார்த்தையாக அவர் சொன்னது எல்லாம் முடிந்தது. What does it mean when Jesus say it is finished? அவர் அப்படி சொன்னதற்கான அர்த்தம் என்ன? Many people think, oh, his work is finished. பலர் என்ன சொல்றாங்க? அவருடைய வேலை முடிந்து விட்டது. No, that is not when Jesus said it is finished. இயேசு எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னதற்கு அர்த்தம் அதுவல்ல. When Jesus said it is finished, the old covenant is finished, the new has begun through Jesus. அவர் எல்லாம் முடிந்தது என்று சொன்னபோது பழைய உடன்படிக்கை முடிந்து போய் இப்பொழுது புதிய உடன்படிக்கை துவங்கியது. The old method is gone, behold through Jesus we have a new method. பழைய வழிமுறைகள் எல்லாம் முடிந்தது, இயேசுவின் மூலமாய் இப்பொழுது நமக்கு புதிய வழி திறந்தது. Why God had to send his only begotten son Jesus, and now Jesus says it is finished, and what he has begun. இயேசு எதற்காக தம்முடைய குமாரனை அனுப்ப வேண்டும் என்றால் பிதா இயேசுவின் மூலமாய் பிதா ஒரு புதிய வழியை துவங்குவதற்காக அவர் அனுப்புகிறார். What that Jesus began newly? இயேசு எதை புதிதாய் துவங்கினார்? What is the significance of the word it is finished? அந்த எல்லாம் முடிந்தது என்பதன் உண்மையான அர்த்தம் என்ன? One of the important significant word that Jesus spoke out of the 7 word was it is finished. அந்த 7 வார்த்தைகளிலே மிக பிரதானமான வார்த்தை என்றால் இது எல்லாம் முடிந்தது என்று தான் நான் சொல்வேன். Hallelujah. Hallelujah. People of God, as I was preparing and praying, and God told me to illustrate this so that you will have a better understanding. இதை குறித்து நான் ஜெபித்து ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு இதை செய்முறையிலே காட்டி விளக்கும்படியாக சொல்கிறார். Sadly, many people, they don't understand who they are worshiping, what God has done for them. பலருக்கும் தேவன் அவர்களுக்கு என்ன செய்தார், யாரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சரியாய் புரிந்து கொள்ள முடியவில்லை. What does it really mean when Jesus said do not put a new wine into the old wine skin? புதிய திராட்சைரசத்தை பழைய துருத்திலே போடக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னதன் அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ள What does it முடியவில்லை. mean when Jesus said I will destroy this temple in 3 days? 3 நாட்களிலே இந்த தேவாலயத்தை நான் இடித்து போடுவேன் என்று ஆண்டவர் சொன்னதன் அர்த்தம் புரிகிறது இல்லை. What does it mean when Jesus says I am before Abraham, I am before Moses, I am before Jacob? நான் ஆபிரகாமுக்கு முன்பாக, மோசேக்கு முன்பாக, யாக்கோபுக்கு முன்பாய் இருந்திருக்கிறேன் என்று இயேசு சொன்னதன் அர்த்தம் புரிகிறது இல்லை. People of God, when you understand this, you will understand Jesus more. இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ளும் பொழுது இயேசுவை பற்றி இன்னும் அதிகமாய் நாம் புரிந்து When you கொள்ளும். understand this, you will never ever doubt the love of God. இதை நாம் அதிகமாய் புரிந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய அன்பை நாம் எப்பொழுதும் சந்தேகிக்க மாட்டோம். You will never ever ask questions against God. நாம் தேவனுக்கு எதிராக எந்த ஒரு கேள்வியும் கேட்க I மாட்டோம். strongly believe after seeing this illustration, you will have a relationship with the Lord Jesus Christ like never before. இந்த செய்முறையை நீங்கள் பார்த்ததற்கு அப்புறமாக தேவனோடு இருக்கிற உங்களுடைய உறவு இன்னும் அதிகமாய் பலப்படும். People of God, I want to wrap it quickly. Sin has separated us from God. இந்த பாவமானது நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்திருக்கிறது. And therefore God anointed Moses and God brought the people of Israelites out of the land of Egypt. அதனால் ஆண்டவர் மோசேயை அபிஷேகம் பண்ணி எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருகிறார். And now Moses on the Mount Sinai seeking the face of God. மவுண்ட் சீனாய் மலையிலே மோசே தேவனுடைய முகத்தை தேடிக் கொண்டிருக்கிறார். God spoke to Moses face to face. ஆண்டவர் மோசேயோடு முகமாய் பேசினார். And Moses, he received the tablets, the word of God in his hand. மோசே தேவனிடத்திலிருந்து அந்த கட்டளைகளை நேரடியாய் And பெற்றுக்கொள்கிறார். not only that, the people want to have a desperate, a true relationship with the Lord Jesus. அது மாத்திரமல்ல, ஜனங்களும் தேவனோடு ஒரு உறவை தேடிக் கொண்டிருந்தார்கள். And God said, since I'm holy, this sinful people cannot have any relationship with me. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாவ சந்ததி என்னோடு நேரடியாய் உறவு வைத்துக் கொள்ள முடியாது I என்கிறார். cannot talk to these sinful men. இந்த பாவ ஜனங்கள் மேல்
உன்னோடு நான் நேரடியாய் பேச மாட்டேன் என்கிறார். Because there was a wall of division between people and God. ஏனென்றால் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையே ஒரு பெரிய சுவர் இருந்தது. And God said there is only one way that people can come into my presence, by sacrifice. என்னுடைய பிரசன்னத்திற்குள்ளாய் வர வேண்டும் என்றால் பலிகளை செலுத்தி மாத்திரம்தான் வர முடியும் என்று There is no other way. அது இல்லாமல் வேற எந்த வழியும் இல்லை. Something has to die on the behalf of the family so that they can seek my face, so that I can accept them. யாராவது தேவனை சந்திக்க வேண்டும் என்றால் அவர்கள் சார்பாக ஒரு பலி கொடுக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் அவர்கள் தேவனை சந்திக்க முடியும். Only by the blood that shed on the ark of the covenant, on the sacrifice, only then you can seek God. இந்த பலிபீடத்திலே பலி செலுத்தப்பட்ட அந்த ரத்தம் உடன்படிக்கை பெட்டியில் தெளிக்கப்படும் போதுதான் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாய் வர முடியும். The old covenant, if you want to seek God, if you want to get into his presence, if you want to hear the word of God, you must sacrifice something in order to get into his presence. அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் வர வேண்டும் என்றால், அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்றால் ஏதோ ஒன்று பலியிடப்பட வேண்டும். So now God spoke to Moses about the tabernacle, how I'm going to get connected with my people. இப்பொழுது ஆண்டவர் மோசேயோடு பேசுகிறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமா எப்படி நான் ஜனங்களோடு சந்திக்க போகிறேன் என்று சொல்கிறார். God spoke about the ark of the covenant that I'm having in my hand right now. என்னுடைய கரத்திலே இருக்கிற இந்த உடன்படிக்கை பெட்டியை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். This is the ark of the covenant. This is very precious, people of God. இந்த உடன்படிக்கை பெட்டியானது மிகவும் விலையேற பெற்றது. You know, when I was in South Africa, I was preaching in a Jewish church. A Jew, he gave me this. And he told me, Pratap, I'm giving this to you. Wherever you go, the presence of God will lead you. ஒரு சவுத் ஆப்பிரிக்காவிலே நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு யூதர் எனக்கு இதை கொடுத்தார். நீ போகிற இடத்திற்கெல்லாம் இதை கொண்டு செல்லும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கும் என்று சொன்னார். I value this so much. இதை நான் அதிகமாய் மதிப்பிடுகிறேன். This is more valuable than $100 billion. 100 கோடி ரூபாயை காட்டிலும் இது விலையேற பெற்றது. Hallelujah. Hallelujah. So people of God, now Moses, he came down from Mount Sinai and he instructed people that you can get connected to God only by sacrifice and only by the protocols that is inside the tabernacle. மோசே இப்பொழுது மலையிலே இருந்து இறங்கி வந்து சொல்லுகிறார், நீங்கள் தேவனை சந்திக்கலாம், ஆனால் அதற்கென்று சில வழிமுறைகள் இருக்கிறது. And this is the protocols, that is a ritual the people need to follow in order they can come into my presence. நான் சொல்லுகிற இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் நீங்கள் தேவனை சந்திக்கலாம் என்பதாக மோசே சொல்கிறார். Okay, this is an altar. இது பலிபீடம். People of God, after this altar there is a laver where is a wash basin. இங்கே ஒரு கைகளை கழுவும் அல்லது தொட்டி, ஒரு வெண்கல தொட்டி இருக்கிறது. You will never know Jesus if you don't understand this. இயேசுவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். If you understand this, you will never be the same again. இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால் இதற்கு அப்புறமாக உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாறப் The போகிறது. more you understand the Old Testament, the more you know about the New Testament. பழைய ஏற்பாட்டை அதிகமாய் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் புதிய ஏற்பாடு நமக்கு தெளிவாய் You cannot go to your future until you think about your past. நீங்கள் எதிர்காலத்திற்குள்ளாய் செல்ல வேண்டும் என்றால் கடந்த காலத்தை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். Hallelujah. Hallelujah. So this is the tabernacle. இது ஆசரிப்பு கூடாரம். The front of the tabernacle there is a altar. ஆசரிப்பு கூடாரத்தின் தொடக்கத்திலே ஒரு பலிபீடம் உண்டு. And now there is a wash basin. அங்கே ஒரு கைகளை கழுவும் தொட்டி உண்டு. And now inside an altar there is a two section. இந்த கூடாரத்துக்குள்ளாக 2 பகுதிகள் உண்டு. The first one is holy place and the second one is the holies of holies. முதல் பகுதி பரிசுத்த ஸ்தலம், இரண்டாவது பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம். Moses built a beautiful tabernacle, not like this. மோசே ஒரு அழகான ஆசரிப்பு கூடாரத்தை பண்ணியிருந்தார், இது போன்றல்ல. This is just I'm illustrating so that you will understand God more. இது நான் உங்களுக்கு புரிவதற்காக செய்யப்பட்ட ஒரு சின்ன This is how the old covenant people worshipped. இப்படித்தான் அந்த பழைய உடன்படிக்கை ஜனங்கள் ஆராதித்தார்கள். People of God, people come and they sacrifice their goat here. முதலிலே ஜனங்கள் வந்து இந்த பலிபீடத்திலே பலிகளை செலுத்துவார்கள். And they go and the priest will only can be entered once it has been sacrificed. ஆசாரியர் மாத்திரமே இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாய் நுழைய முடியும், அதுவும் பலி செலுத்தினதற்கு அப்புறமாக. Okay, let me explain. So this is the table of showbread. So this has a 12 bread. இந்த மேஜையிலே 12 அப்பங்கள் உண்டு. So this 12 bread represent the tribe of Israel. இந்த 12 அப்பங்களும் 12 இஸ்ரவேலின் கோத்திரத்தை குறிக்கும். So this is a tabernacle and this is the outer court and that is the inner court. இந்த
ஆசரிப்பு கூடாரத்திலே அது வெளியே பிரகாரம் என்பதாகவும் உள்ளே உட்பிரகாரம் என்பதாகவும் So இருக்கிறது. the total tabernacle is 150 feet long and 75 feet wide. இந்த முழு ஆசரிப்பு கூடாரமும் 150 அடி நீளம், 75 அடி அகலம். So now the inner court is 45 feet long and 15 feet wide. உள்ளாக அது 45 அடி நீளம், 15 அடி அகலம். So all the Gentiles are only allowed in the outer court, not in the inner court. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வெளிப்பிரகாரம் மாத்திரம்தான் வர முடியும், உள்ளே செல்ல முடியாது. புறஜாதி ஜனங்கள், even the Gentiles, they can only come in the outer court. புறஜாதி ஜனங்களும் கூட வெளி பிரகாரம் வரைக்கும் வரலாம். So it has a holy place and a most holy place. இங்கே பரிசுத்த ஸ்தலம் உண்டு, மகா பரிசுத்த ஸ்தலம் உண்டு. In the holy place there is a show of bread and there is a 7 lampstand made out of pure gold. அங்கே 7 விளக்குகள் எரியக்கூடிய ஒரு குத்து விளக்கு உண்டு, சுத்த தங்கத்தினால் This செய்யப்பட்டது. made out of only one single piece of gold. அது ஒரே ஒரு தங்க கட்டியினால் செய்யப்பட்டது. And now before they enter into the holies of holies, there is an incense that will be filled, smoke the entire section. இங்கே ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு பெரிய தூப வர்க்கம் உண்டு, அதிலிருந்து வருகிற புகை அங்கே பிரசன்னத்தை சுட்டி காட்டுகிறது. Why am I saying this? Every detail you can see Jesus. ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இங்கே ஒவ்வொரு விஷயத்திலும் இயேசுவை பார்க்க And the முடியும். most important section is the holies of holies. இதிலே மகா பரிசுத்த ஸ்தலம் மிகவும் It's முக்கியமானது. the ark of the covenant. அங்கே தான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பார்க்க முடியும். This ark of the covenant, on the top of it you can see the cherubims. They closed their eyes. இந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலாக சேருபீன்கள், அந்த ஏஞ்சல்ஸ் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். This is completely made out of gold. அதுவும் சுத்த தங்கத்தினால் செய்யப்பட்டது. And this is where the place God dwells. அங்கே தான் தேவன் வாசம் செய்கிற ஸ்தலம். So now you got the outer court, you got the inner court, holy place and the most holy place. அங்கே வெளி பிரகாரம், உட்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். Now this is the tabernacle that Jehovah dwells. இப்படிப்பட்ட ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் தான் தேவன் வாசம் செய்து There is கொண்டிருக்கிறார். no other places that God dwells, only in this place. அந்த நாட்களிலே இந்த ஒரு பகுதியில் மாத்திரம் தான் தேவன் வாசம் செய்தார், வேறு எங்கும் கிடையாது. Doesn't matter where you live, doesn't matter who you are, you must come to the tabernacle in order to seek the presence of God. நீங்கள் எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தேவனை பார்க்க வேண்டும் என்றால் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வர வேண்டும். And now the important thing is God chose out of 12 tribe a Levitical tribe to enter into the presence of God. இதிலே மிகவும் இன்னும் முக்கியமானது, லேவி கோத்திரம் மாத்திரம் தான் இந்த கூடாரத்திற்குள்ளாய் வர முடியும். Let's welcome கரங்களை தட்டி லேவி கோத்திரத்தை வெல்கம் பண்ணலாம். So they are the priests. இவர்கள் ஆசாரியர்கள். Say they only have an access to enter into the presence of God. அவர்கள் மாத்திரம் தான் இந்த பிரசன்னத்திற்குள்ளாய் வர As you முடியும். see, he is a priest and he is a high priest. இவர் ஆசாரியர், அவர் மகா பிரதான The ஆசாரியர். high priest has a breastplate which has a 12 stones represent the 12 tribes. அந்த பிரதான ஆசாரியருக்கு அவர் மார்பகத்திலே 12 கோத்திரங்களை சுட்டிக்காட்டக்கூடிய கல்கள். So this represents the 12 tribes. அது 12 கோத்திரங்களை சுட்டிக்காட்டுகிறது. So only the Levitical, the priest has an access to the presence of God. There is no other way. ஆசாரிகளுக்கு மாத்திரமே இந்த பிரசன்னத்திற்குள்ளாய் செல்ல முடியும். So now example, if I'm a sinner, I bring my family. ஒருவேளை உதாரணத்துக்கு நான் ஒரு பாவியாக என்னுடைய குடும்பத்தை கொண்டு வந்தால், I have to bring a goat or a bull on my behalf. என்னுடைய சார்பாக ஒரு எருதோ இல்ல ஒரு ஆடையோ கொண்டு வர வேண்டும். How many people are understanding what I'm talking about? நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? Hallelujah. ஹல்லேலூயா. You cannot worship Jesus Christ if you don't know this. இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியலனா இயேசுவை முழுமையாக ஆராதிக்க முடியாது. This is how Moses worshipped. இப்படித்தான் மோசே ஆராதித்தார். This is how David worshipped. இப்படித்தான் தாவீது ஆராதித்தார். This is how Solomon worshipped. இப்படித்தான் சாலமோன் This is how ஆராதித்தார். Nehemiah, Zerubbabel, Ezra they worshipped. நெகேமியா, செருபாபேல், எஸ்ரா அவர்களும் இப்படித்தான் This is the ஆராதித்தார்கள். system in only the God's presence was dwelling. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தான் தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. So now on my behalf I am bringing a goat. என்னுடைய சார்பாக ஒரு ஆடை கொண்டு வருகிறேன். And I am handing over to the priest. அதை நான் ஆசாரியரிடம் கொடுக்கிறேன். And the priest he checked the goat whether it is healthy or sick or it's wounded. அந்த ஆசாரியர் அந்த ஆடு எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கிறதா என்று ஆராய்வார். And he will worship on my behalf to God. He will plead, he will intercede on my behalf. அவர் என்னுடைய சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக அவர் ஆராதிப்பார். Now he will tell me to lay my hand on the
forehead of the sheep. இப்பொழுது இந்த ஆசாரியர் அந்த தலைவரை கூப்பிட்டு அந்த ஆட்டின் மேல் கையை வைக்க சொல்வார். So the sheep is blameless. இப்பொழுது அந்த ஆடு குறைவற்றது. That goat is innocent. அந்த ஆடு எந்த தவறும் செய்யாதது. The goat is holy. அந்த ஆடு கிட்டத்தட்ட பரிசுத்தமானது. But I am not holy. ஆனால் நான் பரிசுத்தம் இல்லாதவன். My family is not holy. என்னுடைய குடும்பம் பாவம் செய்த My generation is not holy. என்னுடைய சந்ததி பாவத்தில் ஊறினது. In order to be accepted and get forgiveness from God, I had to sacrifice my goat. நான் பாவ மன்னிப்பு என்னுடைய குடும்பம் பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் இந்த ஆடு பலியிடப்பட வேண்டும். So now the goat will be laid on an altar. அந்த ஆடு இந்த பலிபீடத்தின் மேல் வைக்கப்படும். People of God, this altar is 7.5 feet wide both side, all the sides. இந்த பலிபீடமானது கிட்டத்தட்ட ஒரு 7.5 அடி இருக்கும். It's very big. It's 7.5 feet. It's like a square. அது மிகவும் பெரிய ஒரு மேடை. And this inside it is fully filled with coals. Coal. கரியினாலே முழுவதுமாய் நிரப்பப்பட்டதாய் இருக்கும். And now it has a 4.5 feet tall. அது ஒரு 4.5 அடி உயரமாய் இருக்கும். They put the goat on it. அதன் மேல் அந்த ஆட்டை வைப்பார்கள். The priest he slaughtered the goat. அந்த பலியை அவர் செலுத்துவார். You know when it happened ஈஸ்டருக்கு நாங்க போயிருக்கும் போது நிறைய ஆடுகள் அறுத்துட்டு இருந்தாங்க. நான் நினைச்சேன் இப்படிதான் கர்த்தர் நமக்காக அடிக்கப்பட்டார். So now the goat has been slaughtered. அந்த ஆடு பலியிடப்பட்டிருக்கிறது. So the priest will take the bowl. அவர் அந்த ஆசாரியர் அந்த and he will hand it over to the high priest. அந்த கோப்பையை எடுத்துக்கொண்டு அந்த பிரதான ஆசாரியரிடம் கொடுப்பார். And the high priest he will lift up the offer and he will plead on our behalf. அந்த ரத்தம் இருக்கிற அந்த கோப்பையை அவர் எடுத்து உயர்த்தி வேண்டிக் கொள்வார். Therefore I am forgiven, my family is forgiven, we are good and we can go back. அதன் மூலமா என்னுடைய குடும்பம் நான் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நான் திரும்பி செல்லலாம். Okay, now he is a high priest. இப்பொழுது இவர் பிரதான ஆசாரியர். Now he can enter into the most high place only once in a year. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாய் வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த மகா பிரதான ஆசாரியர் செல்ல முடியும். So now first in order to go inside he must slaughter a bull on his family. அப்படி அவர் செல்ல வேண்டும் என்றால் அவருடைய குடும்பத்திற்கு சார்பாக ஒரு பெரிய எருதை பலியிட வேண்டும். So now he had to slaughter on the altar a bull on this altar. ஒரு எருதை இந்த இடத்திலே பலியிட வேண்டும். He take the bowl, he go into the most holy place by bowing down. அதே இரத்தத்தை எடுத்துக்கொண்டு இப்பொழுது தலையை குனிந்த வண்ணமாய் செல்ல வேண்டும். First section and second section and he comes to the ark of the covenant. அங்கே அவர் உடன்படிக்கை பெட்டிக்கு நேராய் வந்து the bull must be slaughtered on the behalf of high priest family, on his children, on his generation. அந்த பிரதான ஆசாரியரின் குடும்பத்தின் சார்பாக அவருடைய பிள்ளைகளின் சார்பாக அந்த எருது பலியிடப்பட வேண்டும். And he sprinkled the blood on the mercy seat 7 times. அந்த இரத்தத்தை கிருபாசனத்திலே 7 முறை தெளிக்க வேண்டும். 1 2 3 4 5 6 7. And now he lift up and he pray. அந்த 7 முறை தெளித்ததற்கு அப்புறமாய் அந்த இரத்தத்தை உயர்த்தி அவர் ஜெபிக்க வேண்டும். The glory of God will descend on it. அப்பொழுது தேவனுடைய மகிமை அங்கே இறங்கும். And it will accept all the sacrifice that he made on his behalf of his family. அது தேவன் அவர்களுக்கு தேவன் சார்பாக செலுத்தப்பட்ட அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும். Hallelujah. And again he go back. அவர் மீண்டுமாய் வெளியே வர வேண்டும். And now he slaughter a goat. இப்பொழுது அவர் மீண்டும் ஒரு ஆட்டை பலியிட வேண்டும். And now he again take the bowl. மீண்டுமாய் அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு he take the blood and he goes to the most high place. மறுபடியுமாக அவர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாய் செல்ல வேண்டும். And now he is pleading on the behalf of the sin of the Israelites. இப்பொழுது அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சார்பாக வேண்டிக் கொள்வார். Again he had to sprinkle the blood 7 times. மீண்டுமாய் 7 முறை 3 4 5 6 7. And the glory of God will descend again. 7 முறை தெளித்ததற்கு அப்புறமாய் தேவனுடைய மகிமை அங்கே இறங்கும். The glory of God was very thick in this place. அந்த இடத்திலே தேவனுடைய மகிமை மிக பிரதானமாய் இருந்தது. Therefore he will come and he will announce to the people of Israelites, your sins are forgiven, you are free, you can go back. முடித்ததற்கு அப்புறமாய் வெளியே வந்து உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீங்கள் விடுதலையாய் செல்லலாம் என்று சொல்வார். Hallelujah. Hallelujah. This was the old system they had in the Old Testament. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் இருந்தது. But this glory is limited. ஆனால் இந்த மகிமை குறைவுபட்டது. This access they couldn't able to walk in the fullness of God.
இதன் மூலமா அவர்களால் முழு நிறைவோடு தேவனுடைய பிரசன்னத்தில் நடக்க முடியும். You see, when it comes to the Ark of the Covenant, இந்த உடன்படிக்கை பெட்டியை பார்க்கும்போது there is a three things that is important inside of it. இதற்குள்ள மூன்று முக்கிய காரியங்கள் உண்டு. Does anybody know? எத்தனை பேருக்கு தெரியும்? Yes. The first one, tablet of Moses. The second one, Aaron's staff. The third one, manna. The three things represent the heart of the Israelites. மூன்று காரியங்கள். ஒன்று தேவனிடத்திலிருந்து பெற்ற கட்டளைகள், இரண்டாவது ஆரோனுடைய கோல், மூன்றாவது மன்னா. இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. The tablet, the God's word, people rejected the God's word and they made their own god in the time of Moses. அந்த கட்டளைகள் ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது? அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை நிராகரித்ததினாலே அதை நினைவுபடுத்தும்படி வைக்கப்பட்டிருக்கிறது. It symbolized that people, relied on their own flesh. அவர்கள் சுயத்தை சார்ந்திருந்தவர்கள், அதை நினைவுபடுத்தும்படியாக வைக்கப்பட்டிருந்தது. And the second one, the Aaron staff. இரண்டாவது ஆரோனுடைய கோல். The Aaron staff represent the people in the time of Moses. They began to grumble against Moses. மோசேயினுடைய காலத்திலே ஜனங்கள் அவருக்கு எதிராய் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். Will God only speak to you, Moses? மோசேக்கு மாத்திரம் தான் ஆண்டவர் பேசுவாரா? Will only you have an access to the presence of God? Why can't we have an access to the presence of God? உங்களுக்கு மாத்திரம் தான் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ள போக முடியுமா? ஏங்க நாங்க போக முடியாதா என்று கேட்டார்கள். And they grumbled. Therefore God said only Levitical tribe can enter into the presence of God. அவர்கள் அப்படி முறுமுறுத்ததினாலே ஆண்டவர் சொன்னார், லேவி கோத்திரத்தின் அந்த கோல் மாத்திரம்தான் யார் உள்ளே செல்வார்கள் என்பதை தீர்மானித்தது. The Bible says out of 12 tribe the Aaron staff was budded, sprouted, flourished and bring forth the fruit of almonds. அந்த 12 கோத்திரத்திலே ஆரோனுடைய கோல் மாத்திரம்தான் துளிர்த்தது என்று நாம பார்க்கிறோம். And you see there is a manna. அது மாத்திரமல்ல மன்னா இருந்தது. So manna represent the heavenly food. அது பரலோகத்தின் உணவை குறிக்கிறது. But the people of Israelites, they refused, they rejected this manna and they compared themselves with the Egypt. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் இந்த மன்னாவை வெறுத்துவிட்டு எகிப்திலிருந்து உணவை தேடி போனார்கள். And they said it is better for us to have a cucumber what we had in Egypt. அங்கே எகிப்திலே இருந்த அந்த கொமட்டிக்காய் வெள்ளரிக்காய் போதும் என்றார்கள். Oh, we had a good vegetables, nice broccoli, nice fruits, but here only manna and they rejected manna. அங்கே நல்ல கீரைகள் இருந்தது, பூண்டு இருந்தது என்று சொல்லி அவர்கள் மன்னாவை வெறுக்க ஆரம்பித்தார்கள். That's why this three has to be inside the Ark of the Covenant. அதனால் தான் இந்த மூன்று காரியங்களும் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்க வேண்டியது. People of God, this system didn't fulfill the God's calling. இந்த அமைப்பானது தேவனுடைய அழைப்பை முழுமையாய் நிறைவேற்றவில்லை. People couldn't able to have a holistic love, a pure relationship with God when they follow this system. இந்த அமைப்பை பின்பற்றுகிறதுனால அவர்களால் முழு நிறைவான ஒரு அன்பை தேவனோடு உறவை கொள்ள முடியவில்லை. Though everything represent God, but they couldn't able to get into the presence of God. இதெல்லாம் தேவனை சுட்டிக்காட்டுகிறதாக இருந்தாலும் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் அவர்களால் செல்ல முடியவில்லை. That's why the Bible says the blood of bull, the blood of goat cannot take away the sins of this world. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆட்டின் இரத்தமும் எருதின் இரத்தமும் பாவத்தை சுமக்க முடியாது. And what the Levites couldn't able to do, எதை லேவியர்களால் செய்ய முடியவில்லை, what Aaron he couldn't able to do, ஆரோனாலே எதை செய்ய முடியவில்லை, what Moses he couldn't able to do, மோசேனாலே எதை செய்ய முடியவில்லை, what many kings they couldn't able to do, பல ராஜாக்கள்னால எதை செய்ய முடியவில்லை, many prophets they couldn't able to do. தீர்க்கதரிசிகளால் எதை செய்ய முடியவில்லை. There was a one man who did it for us. ஆனால் ஒரு மனிதர் அது எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். His name is Jesus. அவர் பெயர் தான் இயேசு கிறிஸ்து. Hallelujah. Let's welcome Jesus Christ. When he lifted upon this altar, இயேசு இந்த பலிபீடத்தின் மேல் நிறுத்தப்பட்ட போது, now Jesus is the Lamb of God. அவர் தேவ ஆட்டுக்குட்டியா இருந்தார். People of God, when John the Baptist, when he saw Jesus physically for the first time, யோவான் ஸ்நானகன் இயேசுவை முதலாய் பார்த்தபோது, he didn't call Jesus. அவரை பார்த்து இயேசுன்னு சொல்லல. He called, oh Lamb of God. அதோ தேவ ஆட்டுக்குட்டி. Oh, I see the Lamb of God. அதோ நான் தேவ ஆட்டுக்குட்டியை who is going to die for the sins of this world. ஜனங்களுக்காய் மரிக்க போகிற தேவ ஆட்டுக்குட்டியை பார்த்தேன். And now this is the Lamb of God who had died for all our sins. இந்த தேவ ஆட்டுக்குட்டி இப்பொழுது நம்முடைய பாவங்களுக்காய் மரித்திருக்கிறார். And when the soldier pierced in his side, அந்த ரோம சேவகர்கள் இயேசுவின் வலது பக்கமாக அந்த ஈட்டியை குத்தின போது, the Bible says the blood and water gushed out of him. வேதம் சொல்லுகிறது ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது. When blood and water will come out of a man? இந்த தண்ணீரும் ரத்தமும் எப்ப வெளியே வரும்? When a woman is giving delivery to the baby.
ஒரு பெண் பிள்ளையை பெற்று எடுக்கும் பொழுதுதான் இந்த காரியம் நடக்கும். When a woman is pregnant, when the time comes, a water and blood will come out of her and she deliver the baby. அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற அந்த தருணத்திலே இந்த தண்ணீரும் இரத்தமுமாய் வெளியே வரும். This is so important to understand. Blood and water had come out of it so that God can give birth to you. அந்த இரத்தமும் தண்ணீரும் இயேசுவினுடைய இடையிலிருந்து வந்தபோது அது நமக்கென்று ஒரு புதிய பிறப்பை கொடுத்தது. And when Jesus said it is finished, இயேசு எல்லாம் முடிந்தது என்று சொன்னபோது, when Jesus said it is finished, இயேசு எல்லாம் முடிந்தது என்று சொன்னபோது, he didn't say his work is finished, இயேசு அவருடைய வேலை முடிந்ததுன்னு but சொல்லல. he said the old system is finished. இந்த பழைய முறைகள் எல்லாம் முடிந்து The போனது. old ritual, the old ceremonial is finished. இந்த பழைய சடங்காச்சாரங்கள் எல்லாம் முடிந்தது. When Jesus said it is finished, இயேசு எல்லாம் முடிந்ததுன்னு the சொன்னபோது, Bible says there was a dark in the world இந்த உலகம் முழுவதும் இருளானது. and there was earthquake அங்கே பூமி அதிர்ச்சி உண்டானது. from 12 p.m. to 3 p.m. 12 மணி முதல் 3 மணி For வரை 3 hours there was a dark 3 மணி நேரம் முழு இரவு. and there was an earthquake. Everything in the temple began to shatter. அந்த தேவாலயம் முழுவதும் அசைந்தது. When Jesus said it is finished, இயேசு எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னபோது, everything fall apart. இதுல இருந்த தேவாலயத்துக்குள்ள இருந்த எல்லாம் விழுந்தது. Everything fall apart. எல்லாம் கீழே விழுந்து உடைந்து Everything fall apart. போனது. எல்லாம் உடைந்து போனது. Because now Jesus is the new covenant. ஏனென்றால் இயேசுதான் இப்பொழுது புதிய We உடன்படிக்கை. don't need to anymore have a ark of the covenant. அவர் எல்லாவற்றையும் உடைத்து போட்டார். He is the new covenant. அவர்தான் புதிய உடன்படிக்கை. He is our altar. அவர்தான் இப்பொழுது நம்முடைய பலி. Jesus is our atonement. அவர்தான் நம்முடைய பாவத்தின் Jesus நிவாரணம். is our bread. அவர்தான் நம்முடைய அப்பம். Jesus is our light. அவர்தான் நம்முடைய ஒளி. If anyone walks in light, they will never walk in darkness. ஒளியிலே நடக்கிற யாரும் இருளிலே நடக்க போகிறதில்லை. Jesus is our manna. அவர்தான் நம்முடைய மன்னா. And Jesus is our high priest. அவர்தான் நம்முடைய பிரதான ஆசாரியர். And Jesus is the word of God. அவர்தான் வார்த்தை. Jesus is our covenant. இயேசுதான் நம்முடைய உடன்படிக்கை. When you know this, you will understand Jesus better. இதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது இயேசுவை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்வோம். Okay, thank you Jesus. You can go down. Put your hands for Jesus Christ. People of God, why am I saying this? நான் எதற்காக இதை சொல்கிறேன்? Because Jesus is enough for you. இயேசு மாத்திரம் நமக்கு I போதும். know after seeing this, your relationship with the Lord Jesus Christ will never be the same. இது நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா இயேசுவோடு இருக்கிற உங்களுடைய உறவு இப்பொழுது இருக்கிறது போல இருக்க போகிறது. Jesus is our high priest. அவர்தான் நம்முடைய பிரதான ஆசாரியர். What a Levitical couldn't able to do, Jesus did it. லேவியர்களால் செய்ய முடியாததை இயேசு நமக்காய் The செய்தார். most interesting part is, இதிலே மிக முக்கியமானது, Jesus was not from the tribe of Levite. அவர் இயேசு லேவி கோத்திரத்திலிருந்து வரவில்லை. Jesus was from the tribe of Judah. அவர் யூதா கோத்திரத்திலிருந்து வந்தார். That's what the Bible says, what the Levitical couldn't able to do. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, லேவியர்களால் செய்ய முடியாததை What the priest, high priest couldn't able to do. ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியரால் செய்ய What the முடியாததை, prophets and kings they couldn't able to do. தீர்க்கதரிசிகள் ராஜாக்களால் செய்ய முடியாததை Jesus, a lamb of God, had done it for us. இயேசு தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமக்காய் செய்து முடித்தார். And this blood is enough for you. அந்த ரத்தம் நமக்கு போதுமானது. This blood is same yesterday, today and forevermore. அந்த ரத்தம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாததா இருக்கிறது. Nobody can come to God except through Jesus. இயேசு இல்லாமல் யாராலும் தேவனிடத்தில் வர முடியாது. Now through Jesus we have a direct access. இயேசுவின் மூலமாய் நம்ம தேவனிடத்திலே வருவதற்கு நேரடி தொடர்பு You don't have to கிடைக்கிறது. go to prophets. நாம் தீர்க்கதரிசியிடம் You போக don't have to வேண்டியதில்லை. go to the priest. ஆசாரியரிடம் போக When வேண்டியதில்லை. you kneel down, நாம் முழங்கால் when you படியும்போது, lift your hands, நாம் கைகளை when you உயர்த்தும்போது, call upon the name above Father Jesus, இயேசுவே பிதாவே என்று the கூப்பிடும்போது glory will come down. அந்த மகிமை நம்ம மேல் He இறங்கும். is living inside of you. அவர் நமக்குள்ளாய் You வசிக்கிறார். don't have to go to temple anymore. நாம் ஆலயங்களுக்கு போக You don't வேண்டியதில்லை. have to go to the mountain anymore according to the Old Testament. பழைய ஏற்பாட்டின்படி நாம் மலைகள் மேல் போக வேண்டியது. You are the temple of God. நாமே தேவனுடைய ஆலயமாய் God is இருக்கிறோம். dwelling inside of you. நமக்குள்ளாய் தேவன் His வசிக்கிறார். glory is dwelling inside of அவருடைய you. மகிமை நமக்குள்ளாய் His power இருக்கிறது. is dwelling inside of அவருடைய you. வல்லமை நமக்குள்ளாய் The இருக்கிறது. message of cross is foolish to the one who despise it. சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. But it is the power of God. ஆனால் அது விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவ பலனாய் When இருக்கிறது. you believe, நாம் விசுவாசிக்கும்போது plead the blood of Jesus இயேசுவின் blood இரத்தத்தை விசுவாசி like never before. இதுவரைக்கும் இல்லாதபடி நாம் விசுவாசி. Hallelujah. Hallelujah. Let us all stand to our feet. This blood is still speaking on your behalf. இந்த ரத்தம் நமக்காய் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறது.
Never ever doubt the love of God. தேவனுடைய அன்பை ஒரு நாளும் சந்தேகிக்க வேண்டாம். Never ever doubt what God has done for you on Golgotha. அந்த கோல்கதா மலையில் ஆண்டவர் செய்ததை நாம் ஒரு நாளும் சந்தேகிக்க Whatever you கூடாது. ask in his name, you shall receive it. நாம் அவருடைய பெயரில் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வோம். Maybe you stopped loving Jesus Christ. ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய அன்பை இழந்திருக்கலாம். You don't feel the presence of God anymore. அவருடைய பிரசன்னத்தை ஒருவேளை உணர முடியாமல் இருக்கலாம். But God is telling you today, my love is waiting for you. Open your heart. ஆனால் இந்த நாள்ல ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. Do not harden your heart. உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். Open your heart. God wants to reside in your heart. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் வாசம் பண்ண He விரும்புகிறார். gave his heart to us. அந்த இருதயத்தை உங்களுக்காக He கொடுத்திருக்கிறார். became sin to make us righteousness. நாம் நீதிமான்களாக்கும்படி அவர் பாவமானார். Now there is a holy God that is living inside of you. இந்த பரிசுத்த தேவன் நமக்குள்ளாய் வசிக்கிறார். When you call upon this God, God will come and stay in your family. அவரை கூப்பிடும் பொழுது அவர் நம்ம மத்தியிலே வந்து வாசம் பண்ணுவார். Let's all lift up our two hands. நம்முடைய இரு கைகளையும் நாம் உயர்த்தி, And can you speak, Jesus, I need you. சொல்வோமா, இயேசுவே எனக்கு நீர் தேவை. Lord, I need you. ஆண்டவரே நீர் எனக்கு தேவை. Lord, I need you today like never before. ஆண்டவரே நீர் எனக்கு இன்னும் தேவை. உம்முடைய தழும்புகள் எனக்கு வேணும் அப்பா. உம்முடைய ரத்தம் எனக்கு வேணும். நீங்க எனக்காக பரிகாரியாக மாறி இருக்கிறீர். ஒரே பரிகாரி, once for all. நான் எதையும் தேடி போக வேண்டாம். நான் மலைக்கு போக வேண்டாம். நான் யாரையும் தேடி போக வேண்டாம். எந்த மனிதர்களையும் தேடி போக வேண்டாம். But today I know the blood is still interceding on my behalf. அதே ரத்தம் எனக்காக பேசிக் கொண்டிருக்கிறது. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில இடைப்பட விரும்புகிறார். இயேசுவை தவிர மனிதர்கள் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியாது. ஆனா மனிதனாய் மாறின இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய முடியும். கரங்களை பிடித்து நடத்த முடியும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவர் நடத்துவார். அவருக்குள்ளதான் எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. இன்று முதல் என்னென்ன கதவுகள் அடைத்து வைத்திருக்கிறதோ, என்னென்ன செக்ஷன் உங்களுக்கு அடைத்து வைத்திருக்கிறதோ, God is prophesying over your life. I want to prophesy from this altar. God is opening all the doors. கர்த்தர் எல்லா கதவுகளும் திறக்கிறார். The doors of promotion, the doors of elevation, the doors of knowledge, the doors of wisdom, the doors of reconciliation. நல்ல கரங்களை தட்டி ராட்டா மஹட நம கட்டல ரபா. இயேசு நீங்க எனக்கு வேணும். உம்முடைய ரத்தம் வேணும். ஏதோ பாஸ்டர்ஸை தேடி, டாக்டரை தேடி போய் இல்ல ஆண்டவரே நீங்க வேணும், உம்முடைய ரத்தம் வேணும். எனக்காக சிந்தப்பட்ட பரிசுத்தம் உள்ள ரத்தம் என் குழந்தைங்க மேல, என் மேல, என் இருதயத்துல புது இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். மாம்ச சிந்தனைகள், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். ஓ குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை, மெய்யான விடுதலை. கரங்களை தட்டி விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. விடுதலை, 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 விடுதலை. ஹalleluya. ஓ ரமமம கட்டல ரபா ஷெல ரமாந்தியா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, உங்க கிருபை என்னில் நான், ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீ திறந்து நடத்தி செல்வீரோ, உன் கிருபை என்னில் நான். புது வழி, புது வழியை நீ திறந்து நடத்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி, அப்பா அப்பா உம் மகனா, உம் மகனா. சொல்லுவோம், அப்பா. அவருக்கு அப்பான்னு கூப்பிடுங்க. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும்
காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.